உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் எட்னா மேரி. எனது சொந்த ஊர் தேனி. என்னுடைய பெற்றோர் ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இருந்தவர்கள். என்னையும் அதே பாரம்பரியத்தில் என்னை வளர்த்து வந்தார்கள். ஆலய வழிபாடு, ஜபம், மேலும் ஞாயிறு பள்ளி, வேத வாசிப்பு போன்றவைகளில் என்னை மிகவும் கண்டிப்புடன் நடத்தி கொண்டு வந்தார்கள். எனக்கு சின்ன வயதிலிருந்தே பைபிள் மனப்பாடம் பண்ணி வசனம் சொல்கிறதுனா ஞாயிறு பள்ளிகள் எனக்கு ரொம்ப இஷ்டம். என்னுடைய அது மனனம் பண்ணுறவுடைய ஆசை அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கடையில் என் ஆசைக்கு ஏற்ற மாவட்ட அளவிலான ஒரு தேர்வு ஒன்று நடைபெற்றது. 8ஆம் வகுப்பு பயிலும் கத்தோலிக்க மாணவிகளுக்காக அந்த தேர்வை நடத்தினார்கள். நானும் அந்த நேரத்தில் கிறிஸ்தவ பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்ததினால் நானும் அந்த பரீட்சைக்கு என்னை நான் விண்ணப்பித்தேன். அந்த பரீட்சை எழுதி மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் நான் பெற்றேன். என்னுடைய பெயர் அந்த காலத்திலேயே கத்தோலிக்க சேவை என்ற மாத இதழில் பிரசுரமாயிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னால் நம்பவே முடியல, எனக்கு போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தாழ முடியல. சந்தோஷம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டேன். என்னை தேர்ந்தெடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி சொன்னேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்படியாக வேதத்தை நான் பற்றி கொண்டது என் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப மரியாதையும், கர்த்தரை குறித்த மரியாதையும், என்னை குறித்த ஒரு பெருமையும் ஆகிவிட்டது. எனக்கு உண்மையாகவே என்னுடைய அன்பு ஆண்டவருக்கு மேலே அதிகமாயிடுச்சு. இப்படியாக காலம் போச்சு. இதுக்கடையில் காலத்தில் எனக்கு திருமணம் ஆன போது என்னுடைய கணவர் சிஎஸ்ஐ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நானும் சிஎஸ்ஐக்கு நான் மார்க்கத்துக்கு மாறலாயினேன். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். யாரும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நானே சிஎஸ்ஐ மார்க்கத்துக்கு மாறினேன். ஏனென்றால் எனக்கு ஜீசஸ் கிறிஸ்துனா அப்படி பிடிக்கும். அதனால தான் அவருக்காகவே தான் நான் சிஎஸ்ஐக்கு மாறினது. என் கர்த்தர் எனக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் பேரன் பேத்திகளுக்கும், என்னுடைய கணவருக்கும் செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் அலாதி. இன்னைக்கு நினச்சி பார்த்தா கூட இதுக்கெல்லாம் நாங்கள் தகுதிதானா என்று அடிக்கடி நான் நினைத்து கொள்வது உண்டு. என்றென்றும் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். வேத வாசிப்பு சவாலில் நான் இணைந்ததே ஒரு ஆச்சரியம்தான். என்னை ஆண்டவருக்குள் வழிநடத்தின சகோதரி ஒருவர் தான் என்னை காட் டிபெண்டன்ஸ் வேத வாசிப்பு சவாலில் என்னை ஈடுபடுத்துகிறாங்க. 2023, 24, 25 என்ற 2 வருடங்களில் நான் 2 முறை வேதத்தை முழுமையாக 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் வாசிக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் என்னை கேட்கலாம், ஏம்மா வாழ்க்கையில் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க, 2 தடவை தான் வேதத்தை வாசித்தீங்களான்னு. இல்லை, பல முறை நான் அட்டம் பண்ணியிருக்கேன். பல வேத வாசிப்பு இதுகளில் சேர்ந்து வாசிச்சிருக்கேன். ஆனால் பாதி நிறுத்திடுவேன். சொல்லப்போனால் ஒரு 3 times தான் நான் வாசித்திருப்பேன். ஆனால் பூர்த்தியாக வாசித்தனான்னு சொல்ல முடியாது. காட் டிபெண்டன்ஸில் வேத வாசிப்பு சவாலில் நான் சேர்ந்த பிறகு முழுமையாக வாசித்தேன்னா நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உங்களுடைய மெத்தடாலஜி தான். உங்கள் மெத்தடாலஜி என்று சொல்லும்போது தின வாசிப்பு கொடுத்துட்றீங்க, அடுத்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றீங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தின தியானத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மெடிடேட்டிங்க்கு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக போதும். அடுத்து இது இல்லாமல் காணொலி கொடுக்குறீங்க. ஒரு அதிகாரத்தை படிக்க தொடங்கும் போது இன்ட்ரோடக்ஷன், அதை பற்றிய ஒவ்வொரு சாப்டர்களுக்கு கீழே என்னென்ன இருக்குது ஒவ்வொரு என்பதை அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத ஃபுல்லாகவே சொன்னதுனால சங்கீதம்னா அதை பற்றி ஃபுல் கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது உங்கள் ஸ்பெஷாலிட்டி என்று நான் சொல்லும்போது உங்களுடைய பைபிள் குஸ். இந்த பைபிள் குஸ் எனக்கு ரொம்ப பிடித்த உதவும். வாரம் நீங்கள் வைக்கிற பைபிள் குஸ்க்காக காத்துட்ருப்பேன். அதனாலே கவனமாக வாசிப்பேன். பைபிளை வாசிச்சுட்டு அவங்க கொடுக்குற 5 questionஸையும் எப்படியாவது நான் சாட்டர்டே மிட் நைட்லாவது உட்காந்து கம்ப்ளீட்டாக எழுதுனா தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நான் உட்காந்து அவ்வளோ அக்கறையாக புரட்டி பார்த்து ஆன்சர் எழுதுகிற பார்த்து எங்கள் அசிஸ்டண்ட்டே கேட்பாங்க, என்ன பரீட்சையாக எழுதுகிற, இப்படி உட்காந்து ராத்திரியில் எழுதிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன், ஆமாம் ஆண்டவருக்காக நான் பரீட்சை எழுதுகிறேன், அது எனக்கு பெருமையாக இருக்குது, கர்த்தருக்கு நான் பிரியப்படுத்துறது எனக்கு சந்தோஷம்ன்ட்டு நான் சொல்லிக்கொள்வேன். இந்த வேத வினான்றது இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போச்சுங்க. அடுத்தபடியாக 3வது பாயிண்ட்டு நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் வைக்கிற மந்த்லி ரிவ்யூ,
மாதம் மாதம் நீங்கள் மந்த்லி ரிவ்யூ வைக்கிறீங்க. அந்த மந்த்லி ரிவ்யூவில் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, எங்கே லேகிங், இது எப்படி நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எங்களை செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு எங்கே இருக்கோம் ட்ராக் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது, கடினமான தமிழ் பைபிள் பதங்களை சொன்னால் அதுக்கு அர்த்தமும் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் வெளியிடுற உங்கள் பத்திரிக்கை ரொம்ப ஸ்வீப்பர். அதுவும் அதில் இருக்க மெசேஜ் ஃபேண்டாஸ்டிக், அழகான மெசேஜ் கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு அதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியுது. அப்புறம் இதுலேயே மந்த்லி ரிவ்யூவில் கூட ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். நாங்கள் என்ன பரிந்துரை செய்கிறோம், இந்த வேதவாய்ப்பு சவாலுக்கு என்ன இன்னும் அதிகமாக நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறதா எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில ப்ரோக்ராமில் ஒரு சில ப்ரோக்ராம்ன்ற சொல்ல வேணாம், அதை நான் பொதுவாக உங்கள் ப்ரோக்ராமுடைய இண்டிவிஜுவாலிட்டி யூனிக்னஸ் என்னன்னு சொன்னோன்னா, நீங்கள் வேத வாசிப்பு, தியானம், இதுலதும் மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து வேத வாய்ப்பு சவாலுக்கு மேற்பட்டு நீங்கள் நடத்துகிற கருத்தரங்குகள், அப்புறமேலு வந்து பட்டிமன்றங்கள், இன்னும் வந்து வேத வாசிப்பு தினம் என்பதை வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறது மூலமாக வேத வாசிப்புக்கு முக்கியத்துவத்தை எப்படி தர முடியுமோ பலவேறு ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் அழகாக செய்து கொண்டு வருகிறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வேத வாய்ப்பு சவாலில் எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, மொத்த போர்ஷனையும் முதல் தடவை பார்க்கும்போது மலை பறிஞ்சு எப்படா படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐடியா வந்துச்சு, ஏன் மொத்தத்தையும் ஒரே மட்டும் உட்காந்து படிப்பானே, 3 பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆதியாகமம், அதாவது பழைய ஏற்பாடு தனியாக, அப்புறம் உனக்கு கொடுத்த இன்னொரு சங்கீத போர்ஷன் தனியாக, கடைசியாக புதிய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஆனால் நாள் கடந்தோடனே அதுவே பெரிய பிரச்சனையாகி போச்சு. அடுத்து என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும்போது அப்போ தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு, தமிழ் பைபிள் ஆடியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஹெட்செட்டை மாற்றிட்டு அழகாக கேட்டுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டே என் வேலையை பார்க்க வேண்டியது, கம்ப்ளீட்டாக வசனங்களை கேட்குறது எப்படிமா இருந்தேன். ஒரு கொஞ்ச நாள் போச்சு. எனக்கு வந்து ஆவியானவர் அழகாக உணர்த்திட்டார், என்ன நீ செய்கிற வேலை என்னமோ பாட்டு கேட்குற மாதிரி, மெசேஜ் கேட்குற மாதிரி, நீ பாட்டு காதில் ஹெட்செட் வச்சுட்டு திரியிறியே, இது எந்த வகையில் ரெவரன்ஸ் பைபிளுக்கு நீ கொடுக்குறன்ற மாதிரி உணர்த்தப்பட்டேன். அப்புறம் இனிமேல் இப்படி பண்ணவே கூடாதுன்னு அதுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு நானே பைபிள் எடுத்து அழகாக தினமும் வசனம் வாசித்து ஜெபம் பண்ணி அதுக்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வசனங்களை மேற்கொண்டு நான் மனனம் பண்ண ஆரம்பித்து எனக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்தது. அடுத்தது, தொடர்ந்து வாசித்து கொண்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க சின்ன பசங்க, என் பேரம்பேத்திகள் கூட கேட்பாங்க, என்ன கிராண்ட்மா எவ்ரி டே யூ ஆர் ரீடிங், நான் உங்களுக்கு போரே அடிக்காதா அப்படின்னு. பெரியவங்களும் அதை கேட்டுட்டு நக்கலாக சேர்ப்பாங்க. இப்போ நான் வந்து யோசித்தேன், இது உங்களுக்கு வந்து நக்கலாகத்தான் இருக்கும். ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் என்னை மாதிரி வயசானவங்களை நிறையா பேர் வீடுகளில் கேட்கலாம். யூத்துக்கெல்லாம் இந்த பைபிளை வாசித்து என்னத்தை காண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நம்ம வாழ்வது கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கி அவர் இல்லாமல் இருந்த, நமக்கு கிருபை இல்லாமல் தான் எப்பயோ நம்ம இறந்து போயிருப்போம். ஒரு நாள் காலையில் ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிக்கிறது கடவுளுடைய சுத்த கிருபை இல்லையா? எத்தனை பேர் தூங்குறவங்க எந்திரிச்சிருக்காங்க? அது ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு புரியும். ஒரு மயிரில் தாங்க நமக்கும் நார்மலாக இருக்கவங்களுக்கும் இன்சேன் ஆகாமல் இருக்கவங்களுக்கும் வித்தியாசம். அந்த ஒரு மயிரில் கர்த்தர் நம்மளை காத்துக்கொண்டு புத்தியோடு ஞானத்தோடு நடக்க வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆண்டவரை ருசித்தவங்களுக்கு தான் தெரியும், ருசிக்காதவங்களுக்கு அது தெரியாது. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தரை நம்புகிற ஒரு நாள் கைவிடப்பட்டாங்க. எத்தனை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறார், இக்கட்டிலேருந்து காப்பாற்றுறாருக்க சொல்லவே முடியாது, மாளவே மாளாது. அவருடைய அன்புனா அவருடைய அன்பு தான். அவர் அன்பு ருசித்தவங்களுக்கு தான் அந்த மகிமை தெரியும். ஆக பைபிள் வாசிக்கிறது வேதமே கட்டளை, வேதமே வெளிச்சம், வேதமே மூச்சு என்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வயசான காலத்தில் அந்த வேதம் காப்பாற்றும், வழி நடத்தும், எல்லா பிரச்சனைக்கும் மேற்பட்டு நம்மளை காப்பாற்றி அவருடைய ஃபோக்கஸில் கொண்டு போவோம். நம்ம ஃபோக்கஸில் நம்ம வாழ உலகத்தில் அழைக்கப்படலைங்க, ஆண்டவர் நோக்கத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த நோக்கத்தை பைபிள் மட்டுமே நமக்கு காட்டும். பைபிள் மட்டும் இது வழி எதுன்னு காட்டும், மற்ற யாரும் காட்டாது, எதுவுமே காட்டாது. என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை, இந்த உங்களுக்கு
முன்னால் சொல்லிட்டேன். இந்த காலத்தை எனக்கு இந்த நேரத்தை எனக்கு கொடுத்து இதை உங்களுக்கு முன்னால் என் சாட்சியை சொல்ல வைத்த காட் டிபெண்டன்ஸ் நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த சாட்சி பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இதை என்னை ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.